அகநானூறு புறநானூறு எனவும் வீழ்ந்த போது பல்லேசர்களாகவும் ஆக ஆண்ட போதும் சரி வீழ்ந்த போதும் சரி தமிழ் இலக்கியங்களால் பேசப்பட்ட ஒரே குலம் எம் தேவேந்திர குல வேளாளர் இனக்குலம் என்று கூறி இன்று எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்திய விடுதலை போரில் சமரசமற்ற போரில் உயிரிழந்த நமது வன்னியம்பாளையம் உறவு ரணதீரன் ராமசாமி பன்னாடி ஐயா அவர்களுடைய புகழேந்தல் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சமூக நீதி போராளி ஐயா தியாகி ஈகதங்கை இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயரன் திரு ரமேஷ் அவர்களே, ராமகிருஷ்ண பட்டக்காரர் அவர்களே, ஆர்மு அவர்களே, நல்ல ஒரு வரவேற்பை நல்கி அமர்ந்திருக்கும் ஜவஹர்லால் பொன்னாடி அவர்களே, அண்ணன் கிருஷ்ணராஜ் அவர்களே, புலிகுளம் ஊர் தலைவர் ஜமேதார் அவர்களே, அனைத்து பன்னாடிமார்களும் இங்கு வருகின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஏற்பாடாக இருந்தாலும் அத்தனை பேரும் இங்கு வாசிக்கப்பட வேண்டியவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கால நேரம் கருதி என்னுடைய சிறிய ஒரு மட்டும் நான் தோன்றுகிறேன். எந்த இனம் தன்னுடைய வாழ்விலை மறக்கிறதோ, தன்னுடைய வரலாறை பேச மறுக்கிறதோ, அந்த இனம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக நமக்கான வரலாறை நாம் தான் பேச வேண்டும், திருத்தியார் யாரும் பேச மாட்டார். இன்றைக்கு நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரணதீரன் ராமசாமி பன்னாடியார் அவருடைய மெய் கீர்த்திகளை யாரும் இங்கு பொதுவெளியிலே பகிரப்படவில்லை என்பதை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இங்கே பதிவு செய்திருந்தார்கள். உண்மையிலேயே 1750களில் இருந்துதான் 1810 வரைக்கும் நடந்த அந்த விடுதலை போரே அந்த 60 ஆண்டுகள் மட்டும்தான். அந்த 1750 1810களிலே நடந்த அந்த விடுதலை போரில் கலந்து கொண்டவர்கள் தான் பூலித்தேவன், வெண்ணிக்காலாடி, வேலு நாச்சியார், மருந்திருவர், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், மாமன்னன் சுந்தரலிங்க குடும்பனார், தீரன் ராமசாமி பன்னாடியார் அவர்கள். இவர்கள் யாரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்ததல்ல, ஒன்றை புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா இவருடைய வரலாறு எப்படி நம்ம கொண்டு போகணும், ஒரு சின்ன ஒரு வாழும் உதாரணமா நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் இந்த இடத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டவனா இருக்கேன். 1984 தூத்துக்குடி கவனகிரி பக்கத்துல பிறந்து வளர்ந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமிய பாடல்கள் வச்சு ஒரு 40-42 பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் விஜயதனுஷ் என்பவர் ஒரு சிறிய புத்தகமா வீரன் சுந்தரலிங்கம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். ஆனால் உண்மையை சொல்கிறேன், அவர் பிறந்த இடம், ஈந்து வளர்ந்த இடம் கவனகிரியாக இருந்தாலும் பார்ப்பற்றும் புகழுக்கு அடித்தளமிட்டது நமது கொங்கு மண்டலத்தில் உள்ள கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வபுரமும் புலிகுளம் தான் என்று அறுதிட்டு என்னால் சொல்ல முடியும். 1984 உடனே அந்த 40 பக்கத்தை புத்தகத்தை எடுத்துக்கிட்டு செல்வபுரத்தில் இருக்கக்கூடிய கவிஞர் ரசிதாஸ் அவர்களும் நாடக இயக்குனர் சதாசிவம் அவர்களும் நானும் இன்னொரு விஷயத்தை இடையில சொல்றேன். இன்றைக்கு கெட்டிப்பொம்மு வீரபாண்டிய கட்டனுடைய வரலாற்றை எப்படியெல்லாம் பந்துலு என்ற இயக்குனர் கொண்டு போய் சேர்த்தாரோ, அதுபோல தெய்வ திரு ஆசான் ஆறுமுக மன்னரும் துல்லா வேணுகோபால் பன்னாடியாரும்
ராஜேந்திர சோழனும் இல்லாமல் இருந்திருந்தால் அவருடைய புகழ் இந்த அளவுக்கு ஓங்கி சென்று சேர்ந்திருக்கார். அப்படியாக இருந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் 1994 அந்த கவனகிரிக்கு போறோம். அங்கு மக்கள்கள் சந்திக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய வாரிசுகளை சந்திக்கிறோம், பேசுறோம், தொடர்ந்து நாடகம் நடத்துறோம். உண்மையிலேயே இன்றைக்கு இந்த அமாவாசை அது ஏதோ போராட்ட குழுக்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. புலிகள் கூட தன்னை ஆயுதமாக ஏற்றி கலச்சாவு கண்டவர்கள் எல்லாம் இருக்காங்க. அதற்கெல்லாம் முதல் காரணமாக இருந்தவர் மாமன்னர் சுந்தரலிங்க கொடுமனார். உலகின் முதல் மனித வெடிகுண்டு என்ற பெருமை பெயர் தோற்றம் பெற்றது புலிகுளத்தில். நாங்கெல்லாம் கலையரங்கத்துல மாமன்னர் சுந்தரலிங்க கொடுமனாருடைய நாடகத்துக்கு கலையரங்கத்தில் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அந்த சமயத்துல சுவரட்டி அடிக்கிறதுக்கு போய் உட்கார்ந்து சுவரட்டியெல்லாம் அடிச்சிட்டோம். அதுல நம்ம முதல் முறையா பதிவு பண்றோம் உலகின் முதல் மனித வெடிகுண்டு பதிவு பண்ணி ஊர் முழுக்க எல்லாம் ஒட்டியாச்சு, கோவை மாவட்டம் முழுக்க ஒட்டியாச்சு. அந்த பாடல் கம்போசிங்காக ரீனக்காடிகளை புலிகுளத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் ராயல் ஆர்கெஸ்ட்ராங்கிற பாலாஜி அண்ணனுடைய அந்த ஆர்கெஸ்ட்ரா இசை கச்சேரியில் உட்கார்ந்துட்டு கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மாலை ஒரு 4-5 மணிக்கு மேல பயங்கர வெடிச்சத்தம். அப்பதான் இந்த ஆர்சபுரத்துல நம்ம கோவில் எல்லாம் இந்த பெரிய மருத்துவமனையில எல்லாம் குண்டு வெடிச்சு பெரிய பிரச்சனையாகுது. அப்ப அடுத்த நாள் இருந்தாலும் அந்த போஸ்டரை பார்த்து எங்களை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. மனித வெடிகுண்டுன்னு போட்டு அப்போ தலைமறைவாய் இருந்தோம். இப்படி எல்லாம் வளர்த்து எடுத்த அந்த மாமன்னன் சுந்தரலிங்கம் குடும்பனாருக்கு அன்றைக்கு இருந்த அது கலைஞர் முன்னாள் முத்தமிழ் காவலர் கலைஞரோட போய் அவருக்கு சில விஷயங்கள் எல்லாம் பேசி அவருக்கு ஒரு வரலாறு எல்லாம் மூளை முடுக்கல தலைவருக்கு கருணாநிதி அவருக்கு போய் சொல்லி, ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லை. அவர் எழுதின அந்த பாயமொழி பண்டாரக மன்னியன்ல மாமன்னர் சுந்தரலிங்கத்தை பத்தி ஒரு அழகா ஒரு வரி சொல்லியிருப்பார். இவர் சேற்றிலே முளைத்த செந்தாமரை என்று அவருடைய தமிழ் அப்படியே வர்ணிச்சிருப்பார். அப்பேற்பட்டவருக்கு போய் சந்திச்சு அவருக்கு நினைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு குடியிருப்பு எல்லாம் கட்டி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம் நினைவு மண்டபம் எல்லாம் ஏற்படுத்தி அது ஒரு சிறப்பு செஞ்சார். அது போல நம்மளுடைய வரலாறு நாம் தான் பேச வேண்டும். வரீங்க நம்மோட அமர்ந்திருக்கக்கூடிய ஈகர் இம்மானுவேல் சேர்றாருடைய பேர் ரமேஷ் அவரை 10 வருஷம் நான் சொல்றேன். 2000 போய் பார்க்கும்போது அந்த அவர் விதைக்கப்பட்ட துயில கூடிய அந்த இடம் ஒரு பேசு பொருளா இல்லை, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. 2002ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் முருகன் பேங்க பச்சை சட்டை சீருடை அணிந்து கொண்டு போய் அந்த களத்தில் நின்று ஒரு ராணுவ வீரருக்கு உண்டான மரியாதை எப்படி செய்யணுமோ அதே மாதிரி செய்து துப்பாக்கி குண்டுகள் முழங்க அப்படி ஒரு மரியாதை செஞ்சு அது ஒரு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்தோம். அடுத்த நாள் நக்கீரன்ல புகைப்படத்துல படத்தோட போடுறான், தமிழ்நாட்டிலும் விடுதலை புலிகள். அப்படி வளர்ந்துச்சு. அது அடுத்தடுத்து பிடிச்சது பாருங்க, லட்ச லட்சமா. இடையில ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈழ மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரி சிவாஜி அவரை வரவழைச்சோம், சிவாஜிலிங்கம் அவர்களை வரவழைச்சோம். இது போன்ற சின்ன சின்ன பெரிய பெரிய முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்துட்டா இப்படி ஒரு நிலைக்கு நாம் உருவாக்கி கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் மறந்து போன முன்னெடுக்க தவறிய ஒரு வீரர்னு பாத்தீங்கன்னா ரணதீரன் ராமசாமி பொன்னாடி. இவர் நான் தான் சொல்ல போனேன், இந்த 50 ஆண்டுகள்ல 60 ஆண்டுகள் நடந்த விடுதலை போர்ல மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்னைக்கு உப்பு சத்தியாகிறன்னா வரிகோட இயக்கத்தை கண்டு அவன் பிரிட்டிஷ்கார பயந்து போய் விடுதலை சுதந்திரம் கொடுக்கல. அன்றைக்கு அவன் பீரங்கி குண்டு துவக்கு தோட்டாக்கள் எத்தனையோ ஒரு நாகரிகமான ஆயுதங்கள்லாம் வச்சு விடுதலை போராட்டம் ஒடுக்கி கொண்டிருக்கும் போது நம்மளும் உடம்பவே மனித வெடிகுண்டா போய் அந்த மருந்து கிடங்களை குதிச்சு ஒரு அவன் அந்த பாஞ்சாலம் குறிச்சி கைப்பற்றதுக்கு 2 நாள் அவன் தான் சம்பவம். அந்த போரை 10 நாளைக்கு தள்ளி போட்டார் மாமன்னன் சுந்தரலிங்க குடும்பனார்.
அவர் சமகாலத்தில் அவர் 1799 அவர் அந்த ஈக மரணம் அடைகிறாருன்னா, நம்ம கதாநாயகன் ரணதீரன் அவர்கள் வந்து 1804 அவரு ஈகியார் ஆகிறார். இன்னொன்னு சொல்ல போனா, இந்த விடுதலை போர்ல வந்து பாத்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, பூலித்தேவனாகட்டும், அழகுமுத்துக்கோனாகட்டும், வேலுநாச்சியாராகட்டும், மருது சகோதரர்களாகட்டும், வேலுநாச்சியார், இந்த மாதிரி இவங்களெல்லாம் பாளையங்களை வச்சிருந்தாங்க. அவர்கள் வரி கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு வேலை கடமை இருந்துச்சு, பணி இருந்துச்சு. அவர்கள் விடுதலை காலத்துல நின்று போராடினாங்க. ஆனா எந்த பாளையமும் இல்லாம, எந்த வரி கொடுக்கணும் ஒரு கட்டாயத்தில் இல்லாம, தன்னுடைய உயிரை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஈந்து விடுதலை போரில் சமரசமற்ற ஈகியரானவர்கள் வந்துதான் இந்த வெண்ணிக்கால் அடியும் மாமன் சுந்தரலிங்க குடும்பனாரும் ரணதீரன் ராமசாமி பண்ணாடி அவர்களும். மற்றவங்க போர்க்களத்துல எதிரியோடு பொருதி போரிட்டு செத்தார்கள்ங்கிற வரலாறு இல்லை. அவர்கள் எல்லாம் தூக்கிலிடப்பட்டார்கள். ஆனா வெண்ணிக்காலாடி எதிரியோடு பொருதி போரிட்டு வயிறு கிழிஞ்சு உடல் சரித்து போய் பூலித்தேவனுடைய விஷயத்தை சொல்லி போட்டு மறுபடித்த ஒரு ஈகியராக. அதே போல தான் இறப்பை முன்கூட்டியே தீர்மானித்து மனித தன்னுடைய உயிரவே ஆயுதமாக மாற்றி களத்தில் குதித்து களப்படியானவர் தான் வீரன் சுந்தரலிங்க, மாமன் சுந்தரலிங்க குடும்பனார். இவரும் அப்படிதான். நீங்க ரணதீரன்னா, ரணதீரன் பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இது வரலாற்று ரீதியாக பாத்தீங்கன்னா, தமிழக வரலாற்றிலே 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதை வந்து மிகப்பெரிய தமிழ் ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருண்ட காலம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 3 நூற்றாண்டுகள் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எப்பேற்பட்ட இப்ப கூடிய ஆய்வாளர்கள் அந்த 3 ஆண்டுகள் இருண்ட காலம் சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அது யாருமே கண்டுபிடிச்சு இது வரைக்குமே சொல்லல. ஆனா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் அரிகேசரி, அவருடைய புதல்வன் ரணதீரன். இந்த 3 நூற்றாண்டுகள் இருண்ட காலத்தில் ஆண்ட அந்த அரசர்கள் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி காலி பண்ணி போட்டு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை தொடர்ந்தவர் தான் அந்த ரணதீரன். அரிகேசனுடைய மகன் ரணதீசன். அந்த ரணதீரனை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் நம்மளுடைய ராமசாமி பண்ணாருடைய தகப்பனார் ரணதீரன் ஆக இங்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சங்கம் வைக்கிறது, கூட்டம் போடுறது, கொடி போடுறது, ஒரு போராட்டம் பண்ணுவதில் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய படை கட்டி இருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வரலாறு தான் நாம் பார்க்க வேண்டும். ரணதீரன் என்றால், தீரன்னா நீங்க வந்து அது ஒரு படை வைத்திருப்பவருக்கு தான் தீரன் பேர் இருப்பாங்க. அதே ரணதீரன் என்றால் சமுத்திரம் போன்ற படை வைத்திருப்பவன். ஒரு ராணுவத்தை எடுத்துட்டீங்கன்னா சோல்ஜரு, அவில்தாரு, சுபேதாரு, கர்னலு, மேஜரு, ஜெனரலு, ஃபீல்டு மார்ஷல். ஆனா இவரு உடனடியா ரணதீரன் ஒரு மகாபெரிய ஒரு படை நடத்தியவர், படையை கட்டியவர். ஃபீல்டு மார்ஷலும் இவருதான், மார்ஷலும் இவருதான். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சவர் தான் பத்தி தான் இன்னைக்கு நாம பேசியிருக்கோம். இவருடைய வரலாறு நிறைய இருக்கு, கொண்டு வரணும். ரணதீரன் என்றாவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு அவருடைய நினைவுகள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம்.